உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீங்கள் சந்திக்கும் எந்த ஒரு மனிதரையும் குறித்தும் இவர் இப்படிதான் என்கிற முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். ஏனென்றால் மனிதர்கள் ஒவ்வொரு நபருடனும் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார்கள். மேலும் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டும் இவர் சரியில்லை, அவர் வேதத்தின்படி நடக்கவில்லை என எவரையும் நியாயம் தீர்க்காதீர்கள். காரணம், பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் எது சரி எது தவறு என்று நீங்கள் அறிந்து கொள்ளவும் அதன்படி நீங்கள் நடந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதே அன்றி பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு மற்ற மனிதர்களை நியாயம் தீர்க்க அல்ல. அன்பின் ஆண்டவரே, சத்திய வசனமாகிய பரிசுத்த வேதாகமத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை நான் கிரமமாக படிக்கவும் அதன்படி நடக்கவும் என்னை அர்ப்பணிக்கின்றேன். யாரையும் குறை சொல்வதோ நியாயம் தீர்ப்பதோ என்னுடைய வேலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட எனக்கு கிருபை தாரும். உம்முடைய சமூகம் இந்த நாளிலும் எனக்கு வேண்டிய கிருபையையும் பலத்தையும் தந்து நீர் என்னை நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.